அனைத்து ஊடகங்களுக்கும் பத்திரிகைகளுக்கும் காலை வணக்கம். இன்றைய தினம் அகில இந்திய பார்வர்ட் பிளாக்கினுடைய மாநில பொதுச் செயலாளர், தேசிய துணைத் தலைவர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் அண்ணன் பி.வி. கதிரவன் அவருடைய இல்ல திருமண விழா நிகழ்ச்சியிலே கலந்து கொள்வதற்காக வந்து இன்றைக்கு திருமணம் இனிதே நடந்தேறியிருக்கின்றது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு எழுச்சியோடு வலிமையோடு இருந்து கொண்டிருக்கின்றதை நேரத்தில் சுட்டிக்காட்டுகிறேன். அவருக்கு எங்க கட்சிக்கு என்ன சம்பந்தம்? அது எங்க கட்சி இன்றைக்கு ஈரோடு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு, விடியா திமுக ஆட்சி ஏற்பட்ட பிறகு, திராவிட மாடல் ஆட்சி ஏற்பட்ட பிறகு ஈரோடு கிழக்கு சட்டமன்ற இடைத்தேர்தல் வந்தது. அந்த இடைத்தேர்தல் என்னென்ன நடந்தது? எதையாவது ஊடக நண்பர்கள் பேசுறீங்களா, சொல்றீங்களா? என்னை மட்டும் இந்த கேள்வி கேட்குறீங்க. இதை நீங்க போடுங்க. ஈரோடு கிழக்கு சட்டமன்ற இடைத்தேர்தல் போது ஜனநாயக படுகொலை நடைபெற்றது. இன்றைக்கு வாக்காளரை சுதந்திரமாக வாக்களிக்க விடாம ஆடு மாடுகள் பட்டியலை அடைப்பதை போல வாக்காளரை தினந்தோறும் அழைத்து சென்று பட்டியலை அடைத்து அவர்களை கொடுமைப்படுத்திய காட்சி பல தொலைக்காட்சியெல்லாம் பார்த்தீங்க, ஊடகத்திலையும் பார்த்தீங்க. இன்றைக்கு தேர்தல் ஆணையம் அதை கண்டுகொள்ளவே இல்லை. மாநில அரசுக்கு துணை நிற்கின்றது, காவல்துறை துணை நிற்கின்றது, அரசு அதிகாரிகள் துணை நிற்கின்றார்கள். அதோட அமைச்சர் பெருமக்கெல்லாம் அங்கே முகாமிட்டு ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி வனபலம் படைபலத்தை பயன்படுத்தி அதிகமான பரிசு பொருட்களை கொடுத்து அந்த தேர்தலை தில்லுமுள்ளு செய்து தேர்தல் நடைபெற்று முடிந்தது. அப்படிப்பட்ட சுதந்திரமாக நடைபெறாது என்று கருதிதான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த தேர்தலில் போட்டியிடல. நடந்து முடிந்த நாடாளுமன்றம், விழுப்புரம் நாடாளுமன்றம், இந்த விக்கிரவாண்டி தொகுதி விழுப்புரம் நாடாளுமன்றத்தில் வருது. 6000 ஓட்டு தான் குறைவு. இப்பவே என்ன ஓட்டு வந்துருக்கு, மறுபடியும் எதுக்கு போட்டிடுவானே? போட்டிட்டா அவர் விடவே போறாங்க. இன்னைக்கு எல்லா ஆட்சி அதிகார பலத்தையும் பயன்படுத்துவாங்க, பணத்தை வாரி இறைப்பாங்க, அதோட பரிசு பொருள் அள்ளி கொடுப்பாங்க. எல்லா அமைச்சர்களும் பூத்து வாரியா பிரிச்சு இன்னைக்கு பணமெல்லாம் பொழியும். ஜனநாயக படுகொலை நடைபெறும். சுதந்திரமா மக்கள் வாக்களிக்க முடியாது. ஆகவேதான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த தேர்தலிலே புறக்கணிக்கப்படும். வேற ஒண்ணும் இல்லை. எப்படி உற்சாகம் இருப்பாங்க? நீங்க ரைட்டு இத்தனையும் கேட்குறீங்களே, ஈரோடு கிழக்கில் என்ன சொல்லுங்க. எதையாவது இந்த ஊடக நண்பர்கள்லாம் பத்திரிகை நண்பர்கள்லாம் அந்த பட்டியல் அடைச்சதை எடுத்து போட்டீங்களா? ஒருத்தரோட போடல. ஒரு சில தொலைக்காட்சி தான் நடுநிலையோடு நடந்தது. பெரும்பாலான தொலைக்காட்சிகள் இந்த விடியா திமுக ஆட்சிக்கு இந்த முதலமைச்சருடைய கட்டுப்பாட்டில் இருக்குது. 36 இடத்துல இந்த ஈரோடு கிழக்கு சட்டமன்ற இடைத்தேர்தலில் கொட்டை அமைச்சு அவருடைய கூட்டணி வேட்பாளருக்கு ஆதரவா இந்த விடியா திமுக அமைச்சர்களும் இந்த அவருடைய கட்சி சேர்ந்தவர்களும் பாடுபட்டாங்களா இல்லையா? நான் சவால் விட்டேன். இனியும் இந்த கொட்டைகளை அடைச்சி வச்சிருந்தா நானே நேரில் வந்து அங்கே வாக்கு சேரிக்கணும். உடனே என்ன பண்ணாங்க, அந்த வாக்காளர்லாம் அழைச்சிட்டு பஸ்ஸில் ஏற்றி ஊர் ஊரா போய் சுற்றுலா கொண்டு போனாங்க. இப்படி நடக்கின்ற பொழுது அங்கே எப்படி சுதந்திரமா தேர்தல் நடக்கும்? அதனாலதான் நான் தேர்தல் பொறுத்தேன். மு.க. ஸ்டாலின் வர சட்டமன்ற தேர்தலில் வந்து 400 மேல 200 மேல இடங்கள் வெற்றி பெற்றுவோம் அப்படின்னு சொல்றாரு. அவர் கனவு பலிக்காது. இப்படித்தான் சொன்னாரு. நீங்க 2019 நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற்றது. அப்போ 38 இடங்கள் ஜெயிச்சாங்க. இதே மாதிரி 200 இடத்துல வரும்னு சொன்னாங்க. பிறகு என்னாச்சு? அதிமுக 75 இடத்துல ஜெயிச்சுது. இப்ப கூட 2019 நாடாளுமன்ற தேர்தல் நடக்கின்ற பொழுது 234 சட்டமன்றத்தில் 39 நாடாளுமன்றத்தில் இருக்கிற சட்டமன்ற தொகுதியில் 2 தான் ஜெயிச்சது, அரியலூர் ஜெயங்கொண்டம். இப்போ அதிமுக 8 சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்ற தொகுதியில் ஜெயிச்சிருக்கிறோம். 2 கூட்டணி ஜெயிச்சிருக்கிறோம். 10 இடத்துல நாங்கள் ஜெயிச்சிருக்கிறோம். 2 அமைச்சர் தொகுதியிலே ஜெயிச்சிருக்கிறோம். அப்படின்னா எப்படி இருக்குன்னு பாருங்க. அடுத்த தேர்தலில் திருக்கோயிலூர் பொன்முடி அமைச்சராக இருக்கிறார். அந்த தொகுதியில்
சட்டமன்றத்தை விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியில் திருக்கோயில் வருது. அதில் அதிமுக அதிகமான இடத்தை வாங்கியிருக்கு. அதே மாதிரி இங்கே விருதுநகரில் இன்னைக்கு அருப்புக்கோட்டையில் அங்கேயும் சட்டமன்ற தொகுதியில் எங்களுடைய கூட்டணி வேட்பாளர் அதிக இடங்களை பெற்று அதிக வாக்குகளை பெற்றார். ஆக சட்டமன்ற தேர்தல் வேறு, நாடாளுமன்ற தேர்தல் மக்கள் பிரித்து பார்த்தா ஓட்டு போடுறாங்க. கடந்த 2019 நாடாளுமன்ற தேர்தல் வருகின்ற பொழுது அப்போ சட்டமன்ற இடைத்தேர்தல் வந்தது. உதாரணத்துக்கு அண்ணன் இருக்கா திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதியில் திமுக வேட்பாளர் போட்டிட்டார். அங்கே நிலக்கோட்டையில் இடைத்தேர்தல், அதில் திமுக வேட்பாளர் போட்டிட்டார். அதில் அதிமுகவும் போட்டிட்டார். அப்போ அதிமுக வேட்பாளர் 26 ஓட்டில் ஜெயிக்கிறார், திமுக வேட்பாளர் தோக்கிறார். நாடாளுமன்ற வேட்பாளர் அதிக வாக்குகளை பெறார். ஆக தமிழ்நாட்டு மக்களை பொறுத்த வரைக்கும் மத்தியில் யார் ஆட்சிக்கு வரணும்னு நினைக்கிறாங்க, மாநிலத்தில் யார் ஆட்சிக்கு வரணும்னு நினைக்கிறாங்க, அப்படி பிரித்து பார்த்தா சிந்தித்து பார்த்தா வாக்களிக்கிறாங்க. நாடாளுமன்ற தேர்தல் வேற, சட்டமன்ற தேர்தல் வேற. அதே மாதிரி விளாத்திக்குளத்திலையும் அதே மாதிரி இல்லை. அதே மாதிரி நாடாளுமன்ற தேர்தலில் திருமதி கனிமொழி தூத்துக்குடியில் போட்டிட்டாங்க திமுக. அங்கே விளாத்திக்குளம் சட்டமன்ற வேட்பாளர் திமுக போட்டிட்டாங்க. அங்கே திமுக வேட்பாளர் தோல்வி விட்டார். அங்கேயே நாடாளுமன்றத்துக்கு போட்டியிட்ட திருமதி கனிமொழி அவர்கள் கூடுதலான வாக்குகளை பெற்றார். இதுதான் தமிழ்நாட்டுடைய நிலை. 2014 என்ன நடந்தது? எத்தனை இடம் கிடைச்சது திமுக? 2014ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் எத்தனை இடங்களை திமுக வெற்றி பெற்றது? 9 இடத்துல 3வது இடம் வந்தது. 2 இடத்துல டெபாசிட் போச்சு, தருமபுரியும் கன்னியாகுமரியும். ஏன் அவரெல்லாம் மீண்டும் ஆட்சிக்கு வரல, மீண்டும் ஜெயிக்கல? 91 2 எம்எல்ஏ தான் ஜெயிச்சாங்க. ஆக மாறி மாறி தான் வரும். இந்த அரசியல் கட்சியை பொறுத்த வரைக்கும் எல்லா தேர்தலிலுமே எந்த கட்சி வெற்றி பெற்றது சரித்திரம் கிடையாது. எல்லா கட்சியுமே தொடர்ந்து தோல்வி விட்டுதான் கருத்து கிடையாது. வெற்றி தோல்வி மாறி மாறி தான் வரும். அப்படித்தான் இந்த தேர்தலிலும் 2026 தமிழகத்தில் நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி அதிக இடங்களில் வெல்லும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தனி பெரும்பான்மையோட ஆட்சி அமைக்கும். நன்றி, வணக்கம்.